சார் அடுத்து 15 மார்க்ல ஒரு கொஸ்டின். ம் அதாவது அக்கவுண்ட் ஆன் ஏர்லி கேரியர் ஆஃப் காந்தி அண்ட் இம்பாக்ட் ஆஃப் காந்தி இன் இந்தியன் சொசைட்டி. ம் இது வரைக்கும் ஓகே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க. இப்போ ம் என்னன்னா அது 2 இதா மாத்தி. அதாவது காந்தியோட ஏர்லி கேரியர், ஏர்லி லைஃப்ல அவரோட ம் முதல் கேரியரை பத்தி கெரியர் ஓகே கரியரை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகே காந்தியோட இது சொசைட்டி, இந்தியன் சொசைட்டில காந்தியோட இம்பாக்ட் என்ன கேட்டிருக்காங்க. காந்தி ம் சவுத் ஆப்பிரிக்கால இருக்காலே இந்தியால உள்ள சொசைட்டி மேல பெரிய இம்பாக்ட் கொடுத்தாருங்கிறது இம்பாக்ட் இருந்துச்சு பெரும்பாலும் ம் புக்ஸ்ல இல்ல. ஆனா ம் கொஸ்டின் ம் அததான் ஆரம்பத்துல கேக்குது, நீ எங்க இருந்து ஓகே எழுத போற அப்படிங்கிறது. ஸோ கொஸ்டின் ஓகே ஓகே கொஞ்சம் எவால்வ் ஆயிருக்குது அப்படிங்கறதான் இதுல புரியுது. சார் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஆக்சுவலா இதுல புக்ல இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் எடுத்தீங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை பத்தி இருக்கு. ஓகே, ஆமா ரைட். அவங்க இங்க இருந்து காந்தி இங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கா போனவங்க தானே. ஆமா ஆமா. இது மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதுவே ஓகே இம்பாக்ட் ஓகே, தானே. அதுவே இம்பாக்ட் தான். ரைட். அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட், அந்த 2 பாயிண்ட் அதுல எழுதலாம். ஓகே. இப்போ எழுதலாம். 15 மார்க் என்ன மிஞ்சி போனா நீங்க ஒரு 10 பாயிண்ட் எழுதுவீங்களா? அவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கும் அதுல. ஆமா அந்த ஆமா. 10 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் இதுலயே வந்துருது உங்களுக்கு, பாதி பாதி. ரைட். சரி, கெரியர் அப்படின்னு அப்போ இதுல நீங்க சொன்ன மாதிரி சைல்ட்ஹுட் கேட்கல, கெரியர் கேட்கறாங்க. ஆமா அப்ப அவரோட கெரியர் எப்போ ஆரம்பிக்குது? அவர் பிறந்தது 1869, ஆனா கெரியர் ஆரம்பிக்கிறது 1893 தான். ஏன்னா அப்பதான் அவர் இந்தியால இருந்து சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. போறாரு. ஓகே. இந்த 1893 பல பேர் இந்தியாவுக்கு வந்தாங்க, அனிபெசன்ட்லாம் வருவாங்க. ரைட். ஆனா இவர் இங்க இருந்து இந்தியா விட்டு வெளியே போறாரு. இந்தியா விட்டு வெளியில போவார். ஓகே. சோ அப்போ 2 பேர் வெளியே போவாங்க. ஒருத்தர் காந்தி, ரைட், இங்க இருந்து போறது. இன்னொன்னு விவேகானந்தர், இங்க இருந்து போய் சிகாகோல பேச போவாரு. ஓகே ஓகே. அனி பெசன்ட் அங்க இருந்து இங்க வருவாங்க. இங்க வருவாங்க. ஓகே. அதே போல இவங்க 2 பேரும் அங்க போவாங்க. ரெவல்யூஷனரி டெரரிசம் வரதுக்கான அடித்தளம், ரெவல்யூஷனரிஸ் வரதுக்கான அடித்தளம் அப்பதான் நடந்தது. இது ஒரு முக்கியமான இயர் அது 1893 அப்படின்றது. ஓகே. ஸோ இந்த இவரோட கெரியர் என்னன்னா லீகல் கெரியர் தான், பேரிஸ்டர் தானே. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா போறாரு. அங்க நீங்க எழுதலாம் லியோ டால்ஸ்டாய், இந்த டால்ஸ்டாய் ஃபார்ம் போவாரு, அப்துல்லான்றவருக்கு ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்ல அவருக்கு நடந்த சம்பவங்கள் பிட்ஸ்மரிட்ஸ்பர்க்ல. அதுக்கப்புறம் 1906 ஒரு சத்தியாகிரக கொண்டு வர்றது, இந்த பிளாக் ஆக்டுக்கு அகெயின்ஸ்டா கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் அங்க லிபர்ட்டி அந்த பகுதி, அதாவது 1893 இருந்து கிட்டத்தட்ட 1908-9 வரைக்கும் அவர் நடத்தின போராட்டங்கள் பத்தின ஒரு குறிப்பு அதுல எழுதிடலாம். அதான் ஏர்லி கெரியர். ஓகே. அந்த ஏர்லி கெரியர் இந்தியால தொடரும். அதுல ஃபர்ஸ்ட் 3 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, சம்பாரன், அகமதாபாத் அண்ட் கேதா, இந்த 3 விஷயத்தையும் அதுவும் ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம இதுல ஏர்லி கெரியர் இன் இந்தியாவும் சேர்த்துக்கலாம். ஸோ 2 அந்த இது ஃபுல் ஃபிளெட்ஜா எழுதிக்கலாம். ஸோ ஒன்னு லீகல் கெரியர், இன்னொன்னு ஆஸ் அ ஆக்டிவிஸ்ட் அவர் என்னெல்லாம் பண்ணாருன்றது எழுதலாம். அது கெரியர் கிடையாது, ஆக்டிவிஸ்ட். ஓகே. ஸோ அந்த ஆக்டிவிஸ்ட் பேஸ்ல எழுதிக்கலாம். அப்புறம் அங்கதானே சத்தியாகிரகன்றதெல்லாம் கொண்டு வந்தாரு. அவரோட அந்த கெரியர்ல தான் சத்தியாகிரகம் கொண்டு வராரு. ஸோ இது அப்போ இந்தியாவுக்கு 1915 வராரு. என்ன தாக்கம் கொடுத்தாரு? ஸோ அவங்க கேட்கறது சொசைட்டி, சொசைட்டில என்ன இம்பாக்ட் கொடுக்குறாருன்னு. ஸோ அதுதான் முக்கியம். அப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பத்தி அவங்க கேட்கல. ஓகே. சோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பத்தி கேட்கல, அது ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க சொசைட்டி, சமூகத்துல என்ன மாற்றங்கள் வந்ததுன்னு தான் பார்க்கணும். அப்ப சமூகத்துல என்ன மாற்றம் வந்தது அப்படின்னா, விஷயம் நம்ம பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் காட்டினாரு. எப்படிப்பட்ட அரசரா இருந்தாலும், எந்த மாதிரியான அரசு உங்ககிட்ட இருந்தாலும், அந்த அரச நம்ம நம்ம பங்க, நம்மளுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முடியும். அப்படி செஞ்சதுதான் சம்பாரன்லயோ அகமதாபாத்லயோ இல்ல கேதாலயோ வாட் எவர் இட் மேபி அவர் செஞ்சு கொடுத்தது. ரைட். ஸோ இது ஒரு அடிப்படை தத்துவம். ஸோ எப்படி நம்ம இருக்கணும். 2வது நீங்க பிரிச்சுக்கலாம். சொசைட்டில சமுதாயத்துல சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சாரு. சரி, அன்டச்சபிலிட்டி வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரு. எல்லாரும் சமமா நடத்தணும்னு நினைச்சாரு. ஓகே. எல்லா மதங்களுக்கும் நடுவுல ஒரு இணைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. எல்லா மதத்தையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரு. அவரே எல்லா மதங்களையும் தெரிஞ்சாரு. அவர் கிறிஸ்டியானிட்டி படிச்சாரு, இஸ்லாம் படிச்சாரு, ஜெயினிசம், புத்திசம் எல்லாமே படிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கல்ச்சுரல் இன்டகிரேஷன் கொடுத்தாரு. ஸோ இதை சொல்லலாம். உண்மையின் மேன்மை சொல்றாரு. ஸோ எல்லாரும் உண்மைக்காக போராடணும். சொசைட்டில எது உண்மையோ அந்த உண்மைக்காக அந்த சொசைட்டி இருக்கணும். ஸோ அதுதானே அவர் சொல்றது. ஆமா. ஸோ அதனால அந்த இதை பத்தி எழுதலாம். சிம்பிளிசிட்டி இன் லைஃப்,
ஆஸ்டரிட்டி, சமுதாயத்துல எப்படி ஆஸ்டரா இருக்கிறது அதை சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் வெறும் அவ்வளவு பெரிய பணக்காரர் தான், அவர் ஏழையெல்லாம் பிறந்தது கிடையாது, அவர் பணக்காரர் தான். நேரு மாதிரி ரொம்ப பெரிய பணக்காரரா இல்லைனாலும் அவரு கண்டிப்பா அவரோட சமுதாயத்துல அவர் வந்து அந்த குடும்பம் வந்து பணக்கார குடும்பம் தான். ஆனா அவர் வந்து எப்படி அந்த ஏழ்மையில இருக்கிறாரு, ஒரு சிம்பிளிசிட்டி ஆஸ்டரிட்டி எப்படி இருக்கணும், சமுதாயத்துல வந்து செல்ஃப் டிசிப்ளின் எப்படி இருக்கணும், ஸோ பெண்களோட நிலையை பத்தி பேசியிருக்கிறாரு, ஸோ விமென் எம்பவர்மெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க எழுதலாம். கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி ஆமா, அந்த இம்பாக்ட் தான். இதெல்லாம் ஏரியாஸ், சொசைட்டில நம்ம ஏரியாஸ் சொல்லியிருக்கோம், இந்த ஏரியாஸ்ல இம்பாக்ட சொல்லணும். ஸோ விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது இவ்வளவு நாள் வந்து பெருந்திரளா பெண்கள் வந்து போராட்டத்துல இருந்தது கிடையாது. குறிப்பா பாமர பெண்கள் அரச குடும்பத்துல இருந்திருக்காங்க. வேலு நாச்சியார்ல ஆரம்பிச்சு ஜான்சி ராணி வரைக்கும் இருந்திருக்காங்க. ஆனா காமன் மாசஸ்ல பெண்கள் வந்து பெரிய அளவுல போராட்டங்கள்லாம் வந்தது கிடையாது. ஓகே, சுதேசி மூவ்மெண்ட்ல கொஞ்சம் வந்திருந்தாலும் காந்தியன் மூவ்மெண்ட்ல தான் மிகப்பெரிய அளவுல வந்து காமன் பீப்புள்ல இருந்து லீடர்ஸ் வராங்க. அது அவரோட இம்பாக்ட் தான். ரைட். ஸோ பெண்கள் வந்து வராது. இன்னொன்னு, பெண்கள் வந்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், தாழ்த்தப்பட்ட குடும்பத்துல இருக்கலாம், இல்ல ஏழ்மை குடும்பங்கள்ல இருக்கிற பெண்கள் வந்து எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வந்ததும் அவர் சொல்லிய வழிகாட்டி. அதாவது வில்லேஜிசம் அந்த கான்செப்ட்லாம், துணி நெய்யறது, அது மூலமா வரக்கூடிய வருமானம், ஸோ ராட்டை சுத்துறது. ஸோ காதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன். ஸோ அதுல இன் ஜெனரல் சொசைட்டியா எடுத்துக்கலாம், இன் ஜெனரல் சொசைட்டி எல்லாம் எழுதலாம். ஆனா அதுல நீங்க சப்டைட்டில்ஸ் கொடுத்து எழுதணும். சொசைட்டில பெண்கள் மத்தியில என்ன தாக்கம் இருந்தது, அதான் இதுல அந்த எம்பவர்மெண்ட், அதுல இண்டிபெண்டன்ஸ், ஸோ எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வந்தது, சொசைட்டில கல்ச்சுரல் சேஞ்ச் வந்து வெளியில வர்றது, அதெல்லாம் எழுதணும். அன்டச்சபிலிட்டி, அது ஒரு சமூக ப்ராப்ளம், அதுல எப்படி அணுகுமுறை இருந்தது. அப்புறம் ஹரிஜன் அந்த இஷ்யூஸ் எழுதுறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, ஸோ ஈக்குவாலிட்டி எப்படி கொண்டு வர்றது, அதுக்கான வழிமுறைகள் அவர் சொல்றாரு. செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மளுக்கு ஒரு தனிநபர் கிராமத்துல எப்படி இருக்கணும், ஸோ எப்படி செல்ஃப் ரிலையண்டா இருக்கிறது, அதுக்கான வழிமுறைகள், சுயராஜ்யம், அதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஆஸ்பெக்ட் இது எல்லாமே இம்பாக்ட். ஸோ டைட்டில்ஸ் கொடுத்துட்டு சொசைட்டில என்னென்ன இருக்குன்னு சொல்லி டைட்டில் கொடுத்துட்டு அந்த டைட்டில்ல இம்பாக்ட் எழுது. அதாவது பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இல்லாம காந்தி வெறும் சோஷியல் இம்பாக்ட். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம் சொசைட்டில என்னென்ன பிரிவு இருக்கு, எதெல்லாம் பேசலாம். சொசைட்டின்னு வரும்போது ஜாதியை பத்தி பேசலாம், மதங்களை பத்தி பேசலாம், பெண்களை பத்தி பேசலாம், அடிமைத்தனம் அப்படி இல்லைன்னா தீண்டாமையை பத்தி பேசலாம், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி பேசலாம், மினிமம் ஒரு 5 பேரை பத்தி பேசலாம். இந்த 5 பேருக்கான இம்பாக்ட் அவ்வளவுதான். அப்புறம் நம்மளை பத்தி பேசலாம், நம்மளோட வேல்யூஸ் பத்தி பேசலாம், அதை வந்து அவர் எப்படி சேஞ்ச் பண்ணாரு, சோஷியல் வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பத்தி பேசலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஆமா, 5 பாயிண்ட்ல நீங்க எழுதும்போது சின்ன சின்ன பேர் எழுதும். ஓகே, தேங்க்யூ சார்.